இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2023ல ஒரு இந்தோனேசியன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன அனக் டிடிபன் சேட்டன். இந்த படத்துல ஒரு பாட்டி தன்னோட சொத்தை காப்பாத்துறதுக்காகவும் ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட சொந்த நலனுக்காகவும் தன்னோட வம்சாவளிகளான அவளோட பேர பிள்ளைங்களை ஒரு கொடூர சாத்தானுக்கு பலி கொடுக்கறா. ஒரு கட்டத்துல அவளால அந்த பலியை தொடர்ந்து கொடுக்க முடியாம போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த சாத்தானுக்கு என்னாச்சு, அந்த பாட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கறத சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் அப்படின்னு போட்டுதான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபனிங்ல ஒரு பாட்டி செய்வன செய்யற மாதிரி பூஜை பண்ணிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஒரு வீட்டு மேல நிறைய காக்காக்கள் சுத்தி வர்றதையும் அந்த வீட்டுக்குள்ள அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவுல படுத்திருக்கிற ஒரு குட்டி பையன் பாட்டி அவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் பேரு தான் திக்கா, இவனோட அம்மா பேரு சாரா, இவனோட பாட்டி தான் இப்ப அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது. சாரா திக்காவை சமாதானப்படுத்திக்கிட்டே அவ புருஷனை எழுப்பி, திக்கா வெள்ளிக்கிழமை நைட் ஆனாலே இந்த மாதிரி தான் சரியா தூங்க மாட்டேங்கிறான், தூக்கத்திலே புலம்புறான், நம்ம வீட்லயும் ஏதேதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப ஏதோ அம்மானிசமா வெளியில சத்தம் கேட்க திக்காவோட அப்பாவும் வெளியில போய் பாக்குறாரு. அப்ப குதிரை முகம் இருக்கிற ஒரு சாத்தா ஒண்ணு அவரை நோக்கி ஓடி வர அவரும் பயந்து வேகமா உள்ள ஓடி வந்து கதவை சாத்திக்கிறாரு. சாராவும் ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்க தூங்கிக்கிட்டு இருந்த திக்கா திடீர்னு எந்திரிச்சு வெளியில போறான். அவன் வெளியில போறத பார்த்ததும் சாராவும் அவனை துரத்திக்கிட்டே போக அவளோட புருஷனும் அவகிட்ட, நீ துரத்திக்கிட்டு போறது நம்ம திக்கா இல்ல, திக்கா இங்க இருக்கான் அப்படின்னு இன்னொரு பக்கத்தை காட்டுறான். ரெண்டு பேருமே என்ன நடக்குதுன்னு புரியாம திக்காவை புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவை திறந்து பாட்டியும், நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க, இல்லம்மா தூங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் அப்பாவும் திக்காவோட ரூமுக்கு போறாங்க. இங்கே படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க ஃபேமிலி துணிக்கெல்லாம் பிரிண்டிங் டிசைன் போடுற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில சாராவும் பிரிண்டிங் போட்ட துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கும் போது திக்காவுக்கு அங்க ஒரு குதிரை நிக்கிற மாதிரி தெரியுது. திக்கா அந்த குதிரையை நோக்கி போக அப்ப அந்த குதிரை முகம் இருக்கிற அந்த சாத்தானும் காயப்பட்ட துணிக்கு அந்த பக்கமா திக்காவா ஃபாலோ பண்ணி நடந்து போற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. குதிரையை பார்க்க போன திக்கா அப்படி ரோட்டுக்கு போயிட அப்ப அங்க வந்த ஒரு லாரி திக்காவை அடிச்சு தூக்கி போட்டு போயிடுது. சாராவும் பதறி அடிச்சு ஓடி வரா. அங்கே கட் பண்ணி திக்காவோட இறுதி சடங்கு நடக்கிறத காட்டுறாங்க. திக்கா இறந்து போன சோகம் தாங்க முடியாம அவன் அப்பாவும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு போல. புருஷனையும் பிள்ளையும் ஒரே நேரத்துல பலி கொடுத்த சாராவால சோகத்தை தாங்கிக்கவே முடியல. அவங்க கல்லறி கிட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப பாட்டி அவ தம்பியை கூட்டிக்கிட்டு எங்கேயோ அவசரமா போறத பாக்குறா. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே சாராவும் அங்கே போறா. பாட்டி ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அங்க இருந்த ஒரு கதவை திறந்து பாட்டியை உள்ள கூப்பிட பாட்டியும் தம்பியை வெளியில காவலுக்கு இருக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ள போறாங்க. இதை பார்த்த சாராவும் பாட்டி உள்ள என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்னு விட்டு கேக்குறா. பாட்டி உள்ள ஒரு தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த தாத்தாவை நம்ம மந்திரவாதி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். பாட்டியும் தாத்தா கிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி உனக்கு தேவையான எல்லாத்தையும் தான் கீஜரான் கொடுத்துருச்சு அப்படின்னு தாத்தாவும் சொல்றாரு. அதுக்கு பாட்டியும், கீஜரான் கூட எனக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவும் அதுக்கிட்ட ஷாக் ஆகி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்க, நான் இப்ப என்னோட கடைசி பேரனையும் பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ சொல்லும் போதுதான் சாராவோட பையனோட சாவுக்கு காரணம் இந்த கிழவிதான் அப்படின்னு தெரிஞ்சு கோவமான சாராவும் அங்கிருந்து போயிடுறா. இந்த கிழவிதான் திக்காவை அந்த கீஜரானுக்கு பலி கொடுத்திருக்கா. பாட்டி கீஜரானுக்கு 10 வயசு குழந்தைகளை பலி கொடுக்கணும், அதுவும் அந்த பலி அவளோட வம்சாவளியா இருக்கணும். இப்ப கடைசியா இருந்த திக்காவையும் பலி கொடுத்துட்டா இனிமே அடுத்த பலிக்கு அவகிட்ட ஆள் இல்ல. அதனாலதான் அந்த குதிரை முஞ்சி சாத்தனோட ஒப்பந்தத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாத்தாவும் அப்படிலாம் முடிச்சுக்க முடியாது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அன்னைக்கு நைட்டு பாட்டி அந்த சாத்தானுக்கு படைக்க உயிர் பலிகள் இல்லாததுனால தங்க மோதிரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு ஷெட் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ஷெட்டை பாட்டி சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்தை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. இவங்க போறத பார்த்த சாராவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த செட்டுக்கு போறா. சாரா அங்கிருந்த ஒரு ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறா. அப்ப உள்ள பாட்டியும் மந்திரவாதியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரா பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஓட்ட வழியா திடீர்னு ஏதோ ஒரு முகம் தெரிய சாராவும் பயந்து வேகமா வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு சாரா அவ ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு நிறைய குழந்தைகளோட ஆத்மா அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அங்க திக்காவோட குதிரை பொம்மை நகர்ந்து போறத பார்த்துட்டு சாராவும் அந்த பொம்மையை தொட போக அவ கைய திடீர்னு திக்காவோட ஆத்மா நக்கிற மாதிரி தெரிய சாராவும் பயந்து போய் அவ கையை இழுத்துக்கிட்டு பயந்து போய் படுத்துக்கிறா. அவ பயந்து படுத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா நிக்கிறத பார்த்து இன்னும் பயந்து போயிடுறா. அப்படியே அந்த பேய்கள் அவளை பயமுறுத்த அன்னைக்கு நைட்டு முடியுது. சாராவும் பிரிண்ட் பண்றவங்களோட வேலையை மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்கே வந்த பாட்டியும், இன்னைக்கு நம்ம சமைக்க வேணாம், நான் சாப்பாடை வெளியில வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல சாரா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க பாட்டியும் என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பாட்டியும் கேட்க, ஒண்ணு இல்ல, திக்காவோட ஞாபகமும் உங்க புள்ளியோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சாராவும் சொல்றா. அதெல்லாம்
அதெல்லாம் அவங்க விதி அப்படின்னு பாட்டியும் சொல்ல, விதிக்கு காரணம் இல்லாமல இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரா பாட்டியை வித்தியாசமா பார்க்க ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பாட்டியும் அதை பத்தி பேச வேணாம் சாரா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இனிமே நீ பழையபடி இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சாராவும் நான் இப்படியே தான் இருப்பேன், இந்த சோகம் எப்ப முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு சாராவும் பாட்டியோட ரூமுக்கு அந்த ஷெட்டோட சாவியை தேடி போறா. அங்கே அவளுக்கு பாட்டி செய்வன செய்யறதுக்காக யூஸ் பண்ற பொம்மை, மந்திர புக்கு, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கிறத பாக்குறா. அங்க ஒரு கஃபோல்ல சாராவுக்கு அந்த ஷெட்டோட சாவியும் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு சாராவும் வெளியில வரும்போது பாட்டியோட தம்பி வந்து நிக்கிறான். அவனை பார்த்த சாராவும் ஷாக் ஆகி நிக்க, நீ இங்க என்ன பண்ணிக்கிற சாரா அப்படின்னு எதையோ மறைச்சு வைக்க ட்ரை பண்றத பாத்துக்கிட்டு கேக்குறாரு. சாராவும் அமைதியா இருக்க, இவரை நாம அங்கிள்னு வச்சுக்கலாம். அங்கிளும் சாரா கிட்ட, சாரா உன் மாமியார் பண்றது எனக்கு இஷ்டம் இல்லதான், நான் உன் பக்கம் தான் இருக்கேன், என்னை நம்பி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்க, அதை நம்பின சாராவும் அவ பாட்டி ரூம்ல எடுத்துட்டு வந்த அந்த சாவிய அவர்கிட்ட கொடுக்கறா. சாரா அந்த ஷெட்டோட சாவிய அங்கிள் கிட்ட கொடுத்து அதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்ணவும் சொல்ல, அவரும் அடுத்த சீன்ல டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து சாரா கிட்ட கொடுக்கறாரு. அடுத்த வெள்ளிக்கிழமையும் வருது. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு மேல நிறைய காக்காக்கள் சுத்த, பாட்டியும் அந்த குதிரை முஞ்சி சாத்தானுக்கு கொஞ்சம் தங்க மோதிரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அந்த ஷெட்டோட கதவை திறந்து உள்ள போக சாராவும் அவங்க பின்னாடியே போறா. அவங்க உள்ள போய் பூஜை பண்ணிக்கிட்டு வெளியில வர வரைக்கும் சாரா மறைஞ்சு நிக்கிறா. அவங்க ஷெட்டை திரும்பி பூட்டிட்டு போனதும் சாரா போய் அந்த ஷெட்டை ஓபன் பண்றா. உள்ள அந்த குதிரை முஞ்சி சாத்தானோட சிம்பலை வரைஞ்சிருக்கிறதையும் அதுக்கு கீழே பாட்டி ஏதோ பூஜை பண்ற பொருள் எல்லாமே வச்சிருக்கிறதையும் சாரா பாக்குறா. அங்க பக்கத்துல தான் இன்னொரு ஷாக்கான விஷயம், அங்க ஒரு குதிரையோட மண்டோடு இருக்கு. அதை பத்த சாரா பயங்கரமா ஷாக் ஆகுறா. அங்க திக்காவோட குதிரை பொம்மை இருக்கு. அதை பத்த சாராவும் பயங்கரமா ஷாக் ஆகி மத்த இடங்களையும் திரும்பி பார்க்க அங்க திக்காவோட பேய் உட்கார்ந்து இருக்கிறது சாராவுக்கு தெரியுது. அவ பயந்து கத்த, இப்ப திக்காவோட பேய் அவ கழுத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சாராவும் ஷாக் ஆகி அவ கழுத்தை இப்ப தொட்டு பாக்குறா. இப்ப அந்த இடத்துல பேய் இல்ல. இப்ப இன்னொரு சின்ன பொண்ணோட பேய் அங்க இருக்கிறதையும் சாரா பாக்குறா. இது எல்லாமே அந்த பாட்டி அந்த சாத்தானுக்கு பலி கொடுத்த அவளோட வம்சாவளியை சேர்ந்த குழந்தைகளோடது. அது எல்லாமே இப்ப அந்த குதிரை முஞ்சி சாத்தானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் கூடவே இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு பேயுமே மறைஞ்சு போயிட சாராவும் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெட்டை விட்டு வேகமா வெளியில ஓடி வந்துடுறா. அடுத்த நாள் இவங்களோட அந்த பிரிண்ட் ஒர்க் மெட்டீரியல் எல்லாமே சேல் ஆகல அப்படின்னு சொல்லி கடையில இருந்து அப்படியே ஸ்டாக் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்றாங்க. பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. 20 வருஷமா நம்ம கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்த கஸ்டமர் எல்லாம் இப்ப நம்மளோட மெட்டீரியல் சேல் ஆகல அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு புரியல அப்படின்னு பாட்டி ரொம்ப வருத்தமா சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பள்ளி கொடுக்காதனாலதான் சாத்தான் கோவப்பட்டு இது எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைச்ச பாட்டியும் அன்னைக்கு நைட்டு இன்னும் கொஞ்சம் தங்க மோதிரங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஷெட்டுக்கு போறாங்க. எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. எல்லாமே சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு. பாட்டியும் அந்த குதிரை முஞ்சி சாத்தானை கும்பிடுறாங்க. அவங்க முன்னாடி அந்த சாத்தா நிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. பாட்டி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி அந்த ஷெட்டை பூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. நேரா சாராவோட ரூமுக்கு தான் போய் பாக்குறாங்க. சாரா ரூம்ல இருக்கிறத பார்த்ததும் சரி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பாட்டியும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாட்டிக்கு யாரோ தன்னை இழுத்துட்டு போய் அந்த குதிரை முஞ்சி சாத்தா முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி ஒரு கனவு வந்து டக்குன்னு பயந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க காலை யாரோ பிடிச்சு இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு அடையாளம் வேற இருக்கு. பாட்டியும் பயந்து போய் அந்த மந்திரவாதி தாத்தா கிட்ட வராங்க. அவர்கிட்ட என்னோட பிசினஸ்ல இப்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ல, இன்னும் 2 வாரத்துக்குள்ள பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பாட்டிக்கும் இப்ப வேற வழி இல்ல, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அடுத்து நான் பாட்டியும் சாரா கிட்ட ஒரு லெட்டரை எடுத்துட்டு வந்து காட்ட அதுல ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ இருக்கு. இது என் சின்ன பொண்ணோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. அவ லவ் பண்ணி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில செட்டில் ஆயிட்டா. அவளை புள்ளையோட இங்க வர சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாராவுக்கு அப்பவே பாட்டியே அவங்களை இங்க வர சொல்றாங்க அப்படின்னு புரியுது. அந்த பொண்ணோட பேரு புத்திரி. எனக்காக புத்திரிய அவ பையனோட இங்க வர சொல்லி லெட்டர் எழுத போறேன், நீ அதை போஸ்ட் பண்றியா அப்படின்னு கேட்க சாராவும் சரின்ற மாதிரி தலையாற்றா. அடுத்த வெள்ளிக்கிழமை வர பாட்டி அவங்க கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச தங்கத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த குதிரை முஞ்சி சாத்தானுக்கு வைக்கிறாங்க. நான் சீக்கிரமாவே அடுத்த பலியை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சாராவும் அந்த செட்டுக்கு வரா. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே சாதாரணமா தொட்டு பாக்குறா. அவளுக்குள்ள இப்ப எந்த ஒரு பயமும் இல்ல. அங்க ஏத்தி வச்சிருக்கிற ஊதுபத்தி எல்லாத்தையுமே எடுத்து நசுக்கி போடுறா. அந்த குதிரையோட மண்டை ஓட்ட காலால தள்ளி விடுறா. எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி எடுத்து வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில வரும்போது அங்கிள் அங்கே நிக்கிறாரு. சாராவும் அவர்கிட்ட உங்களுக்கு அவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் என்னமா பண்றது, நான் ஆரம்பத்துல இருந்தே அவங்க கூட தான் இருக்கேன், ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில பாட்டியும் சாரா கிட்ட வந்து அந்த லெட்டரை கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்ல சாராவும் லெட்டரை வாங்கி வச்சுக்கிறா. அடுத்த சீன்ல பாட்டியும் ஷெட்டுக்கு போக அங்க எல்லாமே கலந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஒரு மாதிரி குழப்பத்தோடைய எல்லாத்தையுமே சரி பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் லெட்டர் எடுத்துக்கிட்டு கிளம்பின சாராவும் ஒரு பாலத்துக்கிட்ட நின்னு அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த பாலத்து தண்ணிக்குள்ள அதை கசக்கி போட்டுறா. அடுத்த சீன்ல பாட்டி பிரிண்டிங் பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொழில் இனிமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாரா கிட்ட சொல்றாங்க. சாரா அவங்க சொல்ற எதையுமே பெருசா கடுக்கிற மாதிரியே தெரியல. அவ அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கா. பாட்டியும் அவகிட்ட லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பண்ணிட்டேனே அப்படின்னு சாராவும் சொல்றா. அன்னைக்கு நைட்டு சாரா
அவ ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டியோட இருமல் சத்தம் பலமா கேட்டு முழிக்கிறா. பாட்டியோட உடம்புமே கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டு இருக்கு. அவங்களோட வாயில இருந்து ஒரே ரத்தமா வருது. சாராவும் அவங்க ரூமுக்கு வந்து கதவை தட்டி பாக்குறா. பாட்டி உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரத்த வந்தி எடுத்த பாட்டியும் அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழ, இந்த பக்கம் சாராவும் அங்கிள் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்கிளை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் ரத்த வந்தி எடுத்து கிடக்குற அந்த பாட்டியை தூக்கி படுக்க வைக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரம் ஓடி போகுது. பாட்டியோட உடம்புக்கு ரொம்ப முடியாமவும் போகுது. சாரா அவங்களுக்கு கஞ்சியை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி அவகிட்ட, நம்ம லெட்டர் போட்டு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஏன் புத்திரி வரல அப்படின்னு கேட்க, வருவாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சாராவும் சொல்றா. அப்படி இருந்தும் வெள்ளிக்கிழமை போல அந்த பாட்டியை முடியாததோட அந்த சாத்தானுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை எடுத்துக்கிட்டு பூஜை பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள்ல உனக்கு கொடுக்க வேண்டிய பழியை கொடுத்துறேன் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு பாட்டியும் வெளியில வர, அங்க அந்த இறந்து போன குழந்தைகளோட பேயில நின்னு பாட்டியை கையை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த பாட்டியும் ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாய்க்குள்ள இருந்து கட்டி கட்டியா ரத்தம் வந்து விழ பாட்டியும் பயங்கரமா பயப்படுறாங்க. அப்பதான் அந்த மந்திரவாதி தாத்தா பாட்டியை மீட் பண்ண வராரு. படுத்த படுக்கையாவே பாட்டி மாறிட, புத்திரியும் அவ பையனும் வந்தாதான் இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு பாட்டி தாத்தா கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு மேல காக்கா எல்லாம் பறக்குது. சாராவும் அவ ரூம்ல கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருக்கும்போது திக்காவோட பேய் வெளியில நின்னு சாராவே கையை கட்டுக்கிட்டு இருக்கு. சாரா அவ கையில இருக்க கண்ணாடிய அவளே அவ மண்டையில அடிச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம உடஞ்ச ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அவ கழுத்துல அவளை கீறிக்க போக, சரியான நேரத்துல அங்கிள் அங்கே வந்து அவளை தடுத்து நிறுத்துறாரு. வேகமா அவளை அந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வெளியில போறாரு. அப்பதான் காட்டுறாங்க அந்த குதிரை முஞ்சி சாத்தம் அங்கதான் நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வெளியில வந்து கதவை சாத்தின உடனே குழந்தைகளோட பேய்கள் அங்க வரத பார்த்து ரெண்டு பேருமே பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பாட்டியும் கதவை திறந்துகிட்டு வெளியில வந்து, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரியும்ல, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சத்தம் போட, அதுக்கு அங்கிள் அவகிட்ட, மன்னிச்சிடுங்க தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. சாராதான் புத்திரியோட பையனை இங்க வரவிடாம பண்றதுனால கூட இந்த சாத்தான் அவளை பழியா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லனா அந்த வீட்டை சேர்ந்தவங்க யாராவது பழியா வேணும் அப்படிங்கறதால கூட இவளை பழியா எடுத்துக்க நினைச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல அடுத்த பழி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அங்க உருவாகுது. அடுத்த நாள் சாராவும் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி அவகிட்ட, புத்திரி அவ காதலிச்ச பையனோட வந்து நின்ன அந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி பிளாஷ்பேக்கு போறாங்க. பீட்டர் தான் புத்திரியோட பாய் ஃப்ரெண்ட். அவனை கூட்டிட்டு வந்து, இவனை தான் நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு புத்திரி சொல்ல, பாட்டிக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏன்னா அவங்க குடும்பம் ரொம்ப பாரம்பரியமானது. அதனால வேற மதத்தை சேர்ந்தவன புத்திரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது புத்திரியையும் அவளோட பிள்ளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாராவுக்கு இதெல்லாம் பாட்டி போடுற நாடகம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால கண்டுக்காம போயிடுறா. அடுத்த சீன்ல புத்திரியும் அவளோட பையனும் இன்னொரு லேடியோட பாட்டியை மீட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற குழப்பத்தோட சாரா இருக்க, பாட்டியும் சாராவா புத்திரிக்கும் புத்திரிய சாராவுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. புத்திரியோட பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். புத்திரியும் பாட்டி கிட்ட, அந்த இன்னொரு லேடி தான் நீங்க முடியாம இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நான் போட்ட லெட்டர் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு பாட்டியும் கேட்க, இல்லமா அப்படிலாம் எதுவும் வரலையே அப்படின்னு புத்திரியும் சொல்றா. உடனே பாட்டியும் சாராவை பாக்குறாங்க. ஆனா சாராவும் தனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கா. பாட்டியும் புத்திரி கிட்ட, இந்த வீட்டை நான் உனக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன், நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா, நாம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புத்திரியும் பையனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறா. பாட்டி கோவமா சாராவை பக்கத்துல கூப்பிட்டு, நீ லெட்டரை போடல தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தைரியமா ஆமா போடல அப்படின்னு சொல்றா. கிழவியும் அவளை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்க, ஹீரோயினோ நீ என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் என் புள்ள புருஷன் அப்படின்னு 2 பேருமே பழி கொடுத்திருக்கேன், நீ என்னடானா சாதாரணமா உன் பொண்ணுக்கு இந்த வீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தியா, அதுக்கு நான் விட மாட்டேன், நீ சாக போற போ, மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஒரு வில்லி மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போறா. அத பாட்டியம்மாவும் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல புத்திரி பாட்டியோட ரூம் கதவை திறக்க போறா. சாரா அதை வெளிப்பக்கமா லாக் பண்ணி வச்சிருக்கா. அதனால புத்திரியால கதவை திறக்க முடியாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சாராவும் அங்கே வந்து, அம்மா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் கதவை பூட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. புத்திரி அவளை வித்தியாசமா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தைகளோட பேயெல்லாம் பாட்டியோட ரூமுக்கு வந்து பாட்டின்னு கூப்பிடுதுங்க. அவங்க கூடவே குதிரை முஞ்சி சாத்தான் இருக்கு. பசங்க பாட்டியை நோக்கி கையை நீட்டிக்கிட்டே பாட்டி கிட்ட வராங்க. அவங்களுக்கு தேவையான பழி கிடைக்காதனால பாட்டிய பழி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்த பாட்டியும் துடி துடிச்சு எந்திரிக்க, அவங்களுக்கு முன்னாடி திக்காவும் இன்னொரு பொண்ணோட பேய் நிக்குதுங்க. அது ரெண்டுமே பாட்டியோட பேர பிள்ளைங்க தான். பாட்டினால பழி கொடுக்கப்பட்டவங்க தான். 2 பேருமே பாட்டியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாட்டியும் செத்து போயிட, அடுத்த சீன்ல பாட்டிக்கான இறுதி சடங்கு எல்லாமே நடக்குது. காலையில கல்லறையில இருந்து புத்திரியா அவன் பையனை திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது புத்திரியோட பையனோட கண்ணுக்கு மட்டும் அங்க ஒரு அழகான குதிரை நிக்கிற மாதிரி தெரியுது. திக்காவுக்கு தெரிஞ்ச அதே குதிரை. அவன் புத்திரியை நிறுத்தி, அம்மா அங்க ஒரு குதிரை நிக்குதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு புத்திரியும் அங்கெல்லாம் எதுவும் இல்ல, வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா பையனும் அங்க ஒரு குதிரை நிக்குதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அங்க ஒண்ணு இல்லடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லி புத்திரியும் அவனை மல்லு கட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல சாரா அந்த மந்திரவாதி தாத்தா கிட்ட வந்து, 20 வருஷமா நான் பாட்டிக்காக உழைச்சிருக்கேன், என் புருஷனையும் பிள்ளையும் கூட இழந்திருக்கேன், இப்ப அந்த புத்திரி
புத்திரி வந்து பாட்டியோட எல்லா சத்தையும் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறா. இப்ப அதுக்கு நான் என்னமா பண்றது அப்படின்னு தாத்தாவும் கேட்க, இங்கதான் சாரா அவளோட குறுக்கு புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறா. புத்திரியை இங்க இருந்து அனுப்பணும், அதுக்கு நான் பாட்டி செஞ்சதை செய்ய போறேன், அந்த குதிரை முஞ்சி சாத்தானோட நான் கான்ட்ராக்ட் போட போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவும் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியாமா அப்படின்னு கேட்க, ஆமா யார பழி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சாராவும் சொல்றா. அவ புத்திரியோட பையனை மனசுல வச்சுட்டு தான் இப்படி சொல்றா அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. இந்த கான்ட்ராக்ட எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சாராவும் தாத்தா கிட்ட கேட்க, அதுக்கு உன் ரத்தத்தை கொடுக்கணும், வியாழக்கிழமை நைட்டு நீ போய் உன் ரத்தத்தை காணிக்க முத கொடுத்து கான்ட்ராக்ட ஓபன் பண்ணணும் அப்படின்னு தாத்தாவும் சொல்றாரு. எல்லாத்துக்குமே சாரா ஒத்துக்கிறா. சாராவும் வியாழக்கிழமை நைட்டு அந்த செட்டுக்கு போய் ஊதுபத்தியை ஏத்தி வச்சு அந்த சிம்பிள் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அவ கைய கத்தியால அவளே கட் பண்ணி ரத்தத்தை காணிக்கைய கொடுக்கறா. அப்ப அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற பையனை காட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க புத்திரியோட பையனும் பயந்து, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றான். புத்திரியும் அவனை சமாதானப்படுத்திட்டு வந்து ஜன்னல் கிட்ட பாக்குறா. அங்க திக்கோட பேயும் அந்த பொண்ணோட பேயும் பாட்டியோட பாடிய இழுத்துக்கிட்டு வரத புத்திரி பாக்குறா. அவளும் அதை பார்த்து பயந்து போயிடுறா. அடுத்த நாள் புத்திரியும் அந்த செட்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சாரா வரா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாராவும் கேட்க, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புத்திரியும் சொல்றா. இப்ப பாட்டி இறந்ததுனால இந்த சொத்து எல்லாமே உன்னோட சொத்தாயிடுச்சுல, நீங்க இருக்கும்போது இந்த இடம் கட்டி கூட முடிக்கல, ஆனா இப்ப இதெல்லாம் உனக்கு சொந்தம்ல அப்படின்னு பொறாம பொங்க சாராவும் சொல்ல, இது என்ன இடம் அப்படின்னு புத்திரியும் கேட்கிறா. இந்த இடம் குதிரையை கட்டி வைக்கிற இடமா இருந்துச்சு அப்படின்னு சாராவும் சொல்ல, அம்மா குதிரை வச்சிருந்தாங்களா அப்படின்னு புத்திரியும் கேட்கிறா. ஆமா வச்சிருந்தாங்க, இப்ப அது செத்து போச்சு அப்படின்னு சொல்றா. சாரா பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இவகிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு புத்திரியும் அங்கிருந்து போயிடுறா. நான் சீக்கிரமாவே அந்த குதிரைக்கு உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சாராவும் தனக்கு தானே சொல்றா. அன்னைக்கு நைட்டு சாராவும் புத்திரியும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. புத்திரியும் சாரா கிட்ட, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றியா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரியான இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னு சாராவும் சொல்லிட்டு, நீ என்ன பண்ண போற, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க போறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு புத்திரியும், ஆமா வேற என்ன வழி இருக்கு, நானும் என் ஹஸ்பண்ட் இங்கே வர சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து புத்திரி இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிறது சாராவுக்கு புரியுது. சாராவும் புத்திரி கிட்ட, அடுத்த குழந்தைய எப்ப பெத்துக்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பழி கொடுக்கலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே கேக்குறா போல. ஆனா அங்கதான் சாராவுக்கு பெரிய டுஸ்டா வைக்கிறாங்க. புத்திரி அவகிட்ட, என்னாலயும் ஹஸ்பண்டானையும் குழந்தை பெத்துக்க முடியாது, அதனாலதான் நாங்க இவனை தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சாரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவங்க வம்சாவளியை மட்டும்தானே பலி கொடுக்க முடியும். தாத்தாவை மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி எப்படியாவது கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன பேசுற, கான்ட்ராக்ட்ன்றது வாழ்நாள் முழுசுக்குமானது, உன்னால கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட முறிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு தாத்தாவும் சொல்ல, சாரா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெய்ய புத்திரியும் அவ பையனை படுக்க வச்சுட்டு அவளும் அவங்க கூட படுத்திருக்கா. அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்க புத்திரியும் வெளியில வந்து பார்க்க, அங்கதான் அந்த சாத்தான் நடந்து போற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே புத்திரியும் ஷாக் ஆகி கதவை வேகமா சாத்துறா. குட்டி பையன் கிட்ட வந்து, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன், நீ இந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது, நல்லா போதிக்கிட்டு அமைதியா படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, குட்டி பையனும் அதே இடத்துல அமைதியா படுத்துக்கிறான். புத்திரியும் வெளியில வந்து பார்க்க, அங்க அந்த பசங்களோட பேயும் குதிரை முஞ்சி சாத்தானோ எல்லாருமே சுத்தி நிக்க, சாரா முன்னாடி பண்ண மாதிரியே அவளே அவ கையில இருக்கிற கத்திய வச்சு அவ கழுத்து எடுத்துக்கிட்டு செத்து போயிடுறா. அதை பார்த்த புத்திரியும் பயங்கரமா பயந்து கத்த, சாரா செத்ததும் அந்த குதிரை முஞ்சி சாத்தான் புத்திரி கிட்ட வர, அவ வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறா. அந்த பசங்களோட பேய்களும் அங்க நிக்குதுங்க, கூட சாராவும் பேயா மாதிரி அங்க நிக்கிறா. புத்திரி பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, இன்னொரு இடத்துல சாராவோட ஹஸ்பண்ட் தூக்கப்பட்டு தொங்குற மாதிரி தெரிய, புத்திரியும் அதை பார்த்து கத்தி அடுத்த ரூமுக்கு ஓடுறா. அங்கதான் பாட்டியோட பாடி கிடக்கு. அதை பார்த்த புத்திரியும் பயந்து அழுதுகிட்டே இருக்கும்போது பாட்டியோட பாடியும் எந்திரிச்சு உட்கார, புத்திரியும் பயந்து அங்கிருந்து கத்திக்கிட்டே ஓடுறா. ஒரு வழியா வீட்டை விட்டு அவளும் பயந்து வெளியில ஓடி வர, அப்பதான் பையன் உள்ள இருந்து கத்துற அந்த சத்தம் கேக்குது. அந்த பேய்களும் சுத்தி வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்க அவளும் பயந்து ஓடுறா. அப்பதான் மந்திரவதி தாத்தா மேல போய் மோதிக்கிறா. புத்திரியும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட விசாரிக்க, அதுக்கு அவரும், உங்க அம்மா அந்த பேயோட கான்ட்ராக்ட் போட்டதுனால அவளோட வம்சத்தை சேர்ந்த 10 வயசு குழந்தைகளை அந்த குதிரை முஞ்சி சாத்தான் பலி கேக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு புத்திரியும் கேட்க, அந்த குதிரை முஞ்சி சாத்தானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம கொளுத்தியாகணும் அப்படின்னு அவரும் சொல்ல, உடனே 2 பேரும் போய் பாட்டியோட ரூம்ல இருந்த அந்த புக்கு சூனியத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே எடுத்து ஒன்னா ஒரு துணியில கட்டுறாங்க. இங்க குட்டி பையனும் என்ன நடக்குதுன்னு புரியாம பயந்து அம்மா அம்மா அப்படின்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் புத்திரிக்கு பையனோட ஞாபகம் வருது. வேகமா அவனோட ரூமுக்கு ஓடுறா. அங்க பையனை காணோம். பையனை அந்த பேய்ங்க தான் பிடிச்சிருக்குதுங்க. புத்திரியும் பையனை காப்பாத்துறதுக்காக ஓடுறா. பேயும் அவளை பயமுறுத்தி அப்படியே மேல தூக்கி நிறுத்துது. இந்த பக்கம் மந்திரவதி தாத்தாவும் பாட்டியோட ரூம்ல இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஷெட்டுக்கு வராரு. அங்க இருந்த சிம்பிளையும் கழட்டி எல்லா பொருட்களையும் எடுத்து மொத்தமா கீழே போட்டு பெட்ரோலை ஊத்தி ஒரு வழியா பத்த வச்சிடறாரு. அவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எரியறத பார்க்க, இந்த பக்கம் பேய்களால மேல நிறுத்தி வைக்கப்பட்ட புத்திரி அப்படியே கீழே வந்து விழுகிறா. சரிடா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நெருப்பு அணைஞ்சு போகுது.
ஆகுது. என்னாச்சு, ஏன் சிம்பிள் எரிய மாட்டேங்குது அப்படின்னு தாத்தாவும் குழம்பி போயிடுறாரு. திரும்பி பத்த வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண நெருப்பு பத்தவே மாட்டேங்குது, அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. தாத்தாவும் பயந்து போயிட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அங்க அந்த குதிரை முஞ்சி சாத்தா வந்து தாத்தாவை அடிக்க ஆரம்பிக்குது. தாத்தாவும் அதுக்கிட்ட பயந்து ஓடி இங்க புத்திரி கிட்ட வராரு. அப்பதான் மேகம் தெளிஞ்சு புத்திரி எந்திரிக்கிறா. தாத்தா சிம்பிள் எரிய மாட்டுது அப்படிங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு அங்கிள் வராரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மந்திரவதி தாத்தாவை முழிக்க இன்னொரு ஆத்மாவை அந்த சாத்தான் பழி கேக்குது அப்படின்னு சொல்லி அங்கிள் பெட்ரோலை அவர் உடம்புல ஊத்திக்கிட்டு கையில லைட்டரோட அந்த ஷெட்டுக்குள்ள போய் கொளுத்திக்கிறாரு. உள்ள அந்த குதிரை முஞ்சி சாத்தான் இருக்கு. அவரும் நெருப்போட அந்த சிம்பிள் மேலேயே போய் விழ அந்த சிம்பிள் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. எல்லா பேய்களும் அந்த இடமும் சேர்ந்து மொத்தமா எரியுதுங்க. இந்த பக்கம் புத்திரியோட பையனும் பயந்துகிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வெளியில ஓடி வர புத்திரியும் அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அடுத்த நான் புத்திரியும் பையனை கூட்டிக்கிட்டு தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறா. அப்பதான் அந்த குட்டி பையனோட கையில அந்த ஷெட்டுக்குள்ள இருந்த சாத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு எலும்பு துண்டு ஒன்னையும் அவன் வச்சிருக்கிறதையும் காட்டுறாங்க. இங்க அப்படியே இன்னொரு சின்ன பொண்ண பேய காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த படத்துக்கான லீடு மாதிரி இந்த சீனை வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.